வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நவம்பர் 29 இன்னைக்கு இடஒதுக்கீடுக்காக போராடிய 21 அந்த உயிர் நீத்தவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நம்ம அந்த நினைவை பகிர்ந்துட்டுருக்கோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதலமைச்சர் விழுப்புரத்தில் ஒரு மணிமண்டபம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ராமதாஸ் அவர்களுக்கும் முதலமைச்சருக்குமான அந்த மோதல். ராமதாஸ் அவர்கள் முதல்வர் மாதிரி எனக்கு ஒளிவட்டம் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா வன்னியர் பிஎம்கே கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வன்னியருக்கான இடஒதுக்கீடை உறுதி பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் சமூக நிதியே இல்லை, ஏன்னா விபி சிங்கோடைய ஆன்மா அதை மன்னிக்காது அப்படின்னு சில வன்னியர் சங்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்துக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது, வரலாறை நோக்கி நம்ம பார்க்கணும். சமூக நீதி தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நீதி கட்சிக்கு முன்னாடியே முத்தியார் முதலி கம்யூனல் அவங்க கொடுத்ததே பார்த்தீங்கன்னா அப்போவே சமூக நீதி வந்துருச்சு 100 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சமூக நீதியே இல்லை. அதாவது நம்மளாம் 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதாமாவெல்லாம் கொடுக்கு, அதுக்கு முன்னாடி 50% அதை உயர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் உயர்த்துறாரு, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் உயர்த்துறாரு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இப்படி சமூக நீதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக மேலே 1000 குறை சொல்லுங்கள், இதை சொல்ல முடியாது. இன்னொன்று, முதலமைச்சர் நீங்கள் விழுப்புரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஒரு காலத்தில் பாமக வலுவாக இருந்ததில்ல, அப்போ பேசும்போது அப்போ ஓகே. இப்போ அதை பேச முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல அது பேசுகிறதே தப்பு. அது எந்த ஒரு தனி மனிதரையும் நீங்கள் என்ட்ராக விட மாட்டோம் அப்படின்னா அது சரியான வாதமாக நமக்கு இருக்காது. அது ஒரு முதலமைச்சரை போய் நீங்கள் நான் விடமாட்டேன் அப்படின்னா அது ஓட்டு அரசியலாக மாறாது. என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு இழந்த செல்வாக்கை மீட்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஃபோர்ஸாக பேசணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் உங்களுக்கு என்எல்சி போராட்டத்தில் வன்முறை வெடிச்சதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், கல்லை விட்டு எரிஞ்சாங்க. அதே மாதிரி இந்த மணிமண்டப பிரச்சனையில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் ராமதாஸ் ஈடுபடுறாரா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் இந்த பார்வை உண்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 87 இந்த இடஒதுக்கீடு போராட்டம் வரும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கல, அப்போ வன்னியர் சங்கம் தான். எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை எப்படி அவர் கையாளுறாரு? நானோ என் பையனோ அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஒரு 5 சத்தியம் பண்ணார். நான் எங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் சவுக்காலை வச்சு அடிங்க, நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் என் கால் பதியாது அப்படின்னு சொன்னவர் தான் போயஸ் கார்டனுக்கு ஜெயலலிதாமாவை பார்க்க போனார். ஜெயலலிதாமா இங்கே வரக்கூடாது, கோட்டைக்கு வாங்கன்னு கோட்டைக்கு போய் பார்த்தாரு. கோட்டைக்கு போய் பார்த்து ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு வச்சு அவருக்கு பையனுக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லிட்டு எம்பி சீட்டு இல்லைன்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் காடுவெட்டி குரு அவர்கள் பேசினதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு அவர் வெளியில் அவர் கோர்ட்டு விட்ட உடனே இன்னொரு கேஸ் போட்டு உள்ளே வச்சாங்க. உண்டா இல்லையா? எங்கள் தலைவனை கை வைத்து பார், தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது பார் அப்படின்னு ராமதாஸ் ஐயாவும் அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லும்போது ஐயாவையை உள்ளே வச்சு அவங்க மனைவி கடிதம் எழுதுகிறாங்க. எங்கள் டாக்டர் ஐயாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் இருக்குது, அவர் வெளியில் விடுங்கன்னு சொல்லி விட்டாங்களா இல்லையா? இது வரலாறு. ராமதாஸ் அவர்கள் கடந்த காலத்தில் அவர் தமிழுக்காக தொண்டாற்றியதும் சமூக நீதிக்காக பேசியதும் யாரும் மறுக்கலை. ஆனால் திடீர்னு உங்களுடைய கொள்கை அப்பப்போ மாறுதே. அப்போ சமூக நீதியை திமுக காப்பாற்றலை, சமூக நீதியை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறத எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்க முடியும்? அடிக்கடி ராமதாஸ் ஐயா ஒன்று சொல்லுவார், அதாவது எங்களுக்கு நாங்கள் தான் விவசாயம் விவசாயிக்குன்னு தனி பட்ஜெட் போடுறோம், நிழல் பட்ஜெட் போடுறோம், எல்லாம் ரைட்டு. மக்கள் உங்களை அங்கீகரித்தாங்களா? நீங்கள் எல்லா பட்ஜெட்டும் போடுங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய பேச்சு என்ன? நிகழ்காலத்தில் உங்களுடைய பேச்சு என்ன? ஐயா கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் பேச்சு என்ன? ஸ்டாலின் அவர்களை பற்றி பேச்சு என்ன? ஜெயலலிதாவை பற்றி என்னென்னலாம் நீங்கள் பேசுனீங்க? எடப்பாடி பற்றி நீங்களும் உங்கள் பையனும் பேசாததா? கட்சிக்காரர்கள் நீங்கள் 2 பேரும் பேசாதா? பேசிட்டு அடுத்த நாளே போய் கையெழுத்து போட்டிங்களே. நம்ம எல்லாம் கேட்குறோம், 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எடப்பாடி அவர்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாதா இது கோர்ட்டில் அடி வாங்கணும்னு? ஏன் ஒத்துக்கிட்டீங்க? சென்செக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் தான் மோடி உங்களை கட்டி பிடிச்ச அளவுக்கு பழகிட்டார் ஐயா. நீங்கள் சொன்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுக்க மாட்டார், அவ்வளோ அளவில் அவங்க தமிழ்நாட்டில் மதவாதம் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நிறைய கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மதவாதியாக மதத்தின் பேரால் மக்களை கொன்று குவித்த, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நிறையா மசூதியில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஐயா மோடியை நீங்கள் கட்டி தழுவி அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி அவரை கட்டி தழுவினீங்களா இல்லையா? இதெல்லாம் அவர் சமூக நீதிக்கு உடன்பாடு உள்ளவரா? திமுகவை குறை சொல்கிறீங்க, பிஜேபி சொல்ல மாட்டீங்க. பிஜேபி தானே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, பீகாரில் நடத்திட்டாங்க. பீகாரில் நடத்தி என்னாச்சு?
பீகாரில் நடத்தினதுக்கு பிறகு நிதிஷ்குமார் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த இடஒதுக்கீடு கோர்ட்டில் அடி வாங்கிடுச்சு. ஏன்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சென்செக்ஸ், நம்ம நிதிஷ்குமார் எடுத்தது சர்வே. ஏன் இதை சொல்கிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதுதான் கோர்ட்டில் நிற்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது நிற்காது. எடுத்து வச்சுக்கலாம், எடுக்கிறதுனால தானே எடுக்கிறது நல்லது. ஆனால் எடுத்துக்கிறதுனால பல மற்ற பலன்கள் உண்டு. மாநில அரசுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகாதே. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஐயா எதில் தடுமாறி இருக்காரு? யூபியில் நடந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். யூபியில் இதே மாதிரி யோகி வரும்போது அந்த நம்ம படகு ஓட்டுறவங்க நிஷாந்த் பாட்டி அந்த மாதிரி சில சமூகங்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு கொடுத்தாரு ஐயா எடப்பாடி பண்ண மாதிரி. உடனே மக்கள் அடுத்து 2019 பெருமளவுக்கு வாக்களித்தாங்க அவருக்கு. யாருக்கு? யோகிக்கு. ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அதே மாதிரி ராமதாஸ் ஐயா அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணார்னு வன்னியர் மக்கள் பெரும்பாலும் அவர் கட்சியில் இணைஞ்சாங்க. இன்றைக்கி வன்னியர் மக்களை போய் கேளுங்க, அவங்க பொருளாதார ரீதியில் எந்த குடும்பம் டாப்பில் இருக்குது? இப்போ அந்த ஒரு காலேஜ் கட்டியிருக்காரு, அதுக்கு யார் பேர் வச்சுருக்காரு? பேசுகிறது என்ன வேணால் பேசிக்கலாம், பழைய வரலாறை பார்க்கணும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கணும். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் தான் புதிய மாற்றத்தை கொண்டு வரோம். திமுக அதிகவும் ரொம்ப கேவலமாக பேசுனீங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி மாறுது? அதாவது ஸ்டாண்டு மாறலாங்க, ஒரு தேர்தலில் மாறலாம். ஒவ்வொரு தேர்தலையும் மாறக்கூடிய விஷயம் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை தந்தது. இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன? இப்போ கடைசியாக முதல் நாள் நீங்கள் திமுகவை திட்டுவீங்க, அடுத்த நாள் ஆதரிப்பீங்க அப்படிங்கிற நிலைமை மக்களுக்கு வந்துச்சா இல்லையா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக நீதி இல்லைன்னு தொடர்ந்து சொல்கிறோமே. நம்ம ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்குறோம். சமூக நீதி அப்படிங்கிறது ஏற்கனவே ராமதாஸ் ஐயா அவர்கள் கலைஞர்கிட்ட பேசினது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவிட்ட அவர் வச்ச கோரிக்கை. கலைஞர் அவர்கள் தான் 20% அதை கொண்டு வரார். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுக்கு. அதேமாதிரி எம்பிசி. இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த இடஒதுக்கீடுக்காக போராடியவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது நம்ம ஐயா ராமதாஸ்க்கு ஏன் இந்த பதட்டம் வருது அப்படின்னா, ஏற்கனவே அவரோட வாக்கு வங்கி குறைச்சிட்ருக்கு. ஏற்கனவே ரிஷிவந்தியத்தில் நம்ம விஜயகாந்த் நிற்கும் போது அவர் தோற்றுருவார் அப்படின்னு அவங்க பணியாற்றினாங்க. அங்கேயே ஜெயிச்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் விஜய் மாநாடு பெரிய கூட்டம். இப்போ இழந்த தன்னுடைய செல்வாக்கை மீட்பதற்கு ஏதோ ஒன்று பண்ணணும். கடந்த காலங்களில் எல்லாரும் ஏதோ பண்ணுவாங்க. ஐயா நம்ம பிஜேபி கச்சத்தீவு பிரச்சனை எடுத்தாங்க பாருங்கள். கச்சத்தீவு எப்பயோ கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவு பிரச்சனை இப்போ எடுக்க வேண்டியது. ஏன்னா இஷ்யூ கிடைக்கல அவங்களுக்கு, ஏதோ ஒன்று பேசணும்ல, அதேமாதிரி பேச வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் பணம் கொடுக்கல, மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கல. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் பிரதமர்கிட்ட அந்த அளவுக்கு அலாவடைங்களே, அவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து திமுக அரசுக்கு தொடர்ந்து இடைஞ்சல் கொடுத்துட்ருக்காரு. பல வழியில் இடைஞ்சல் கொடுக்காரு. அதை பற்றி பேசாத அதானி பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆகும்போது டான்ஜெட்கோக்கும் அதானிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. ஐயா ராமதாஸ் சூப்பர், பாராட்டுறோம். திமுக மேலே பேச வேண்டிதான். ஆனால் ஐயா மோடிக்கிட்ட ஐயா நீ ஏன் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்கலன்னு கேட்க ஏன் உங்கள் வாய் மறுக்குது? அப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி உங்களோட நிலைமை என்ன? வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். தொடர் தோல்வி. இப்போ வரக்கூடிய தேர்தலில் வேறு எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி உங்களோட நிலைமை என்ன? அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறது? இல்லை நாங்கள் மறுபடியும் பழைய பிஎம்கே ஆக முடியாது சார். அதாவது என்ன, ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தமாக பெரிய கட்சி. இன்றைக்கி தமாகவோட நிலைமை என்ன? ஜிகே வாசன் மட்டும்தான் இருக்கார். கூட ஆள் யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு காலத்தில் பெரிய கட்சி, ஒரு காலத்தில் அதாவது இன்னொன்று நம்ம கேட்குறோம். 87 அந்த இடஒதுக்கீடு நடக்கும்போது அது நிறைய பேர் பங்கெடுத்துட்டாங்க. அதை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் உரிமை கோர முடியாது. இடஒதுக்கீடு எல்லா கட்சிகளும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஜெயலலிதாமாலேருந்து அந்த இடஒதுக்கீடுக்காக போராடியவர்களை எல்லாரும் நினைவு கூறுறாங்க. தமிழக மக்களே நினைவு கூறுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இடஒதுக்கீடுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஐயா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். தலித் எழில்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நான் அமைச்சராக்கினேன். ரைட்டு, நீங்கள் வேலுன்னு ஒருத்தரை அமைச்சராக்குனீங்க, நமக்கு தெரியும். அவர் உங்களுக்கு சொந்தக்காரர். தலித் எழில்மலை அவர்களுக்கு நீங்கள் அமைச்சராக்கி அவருக்கு எந்த விதத்தில் எல்லா விதத்திலும் நீங்கள் தொல்லை கொடுத்தீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாம் பேசுனா நிறையா பேச வேண்டியிருக்கும். உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அவர் கூடவே போட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறதெல்லாம் நம்ம வரலாறு பேசணும்னா நிறைய இருக்காது. 1993 94 அப்போ நினைக்கிறேன், 17 வயசு. அப்போவே நான் ஐயா ராமதாஸ் அவர்களை இப்போ இன்டர்வியூ எடுத்தேன். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு முன்னணி தொலைக்காட்சிக்காக. அப்போ இருந்த ராமதாஸா இப்போ இருக்கார்? மனிதன் மாறலாம்.
ஆனால் வந்து நீங்கள் பாட்டாளி ஐயா ராமதாஸை பற்றி நீங்கள் வெளியில் போய் மக்கள்கிட்ட கேளுங்க. தைலாபுரம் தோட்டம் இந்த அளவுக்கான சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்கள் திமுக வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிறீங்க, மறுபடியும் உங்களை நோக்கி அது திரும்பாவதா? இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல கோடியான சொத்துக்கள்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சின்னு வெளியில் போய் மக்கள்கிட்ட யாராவது கேளுங்க. அப்போ அவங்க ஜெயலலிதாமா பற்றி நீங்கள் திட்டாததா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன கேட்குறோம், சட்டமன்றத்திலையும் என்னுடைய நாடாளுமன்றத்திலையும் என் கால் பதியாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கோட்டைக்கு எதுக்கு போனீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். உங்கள் பையனுக்காக தானே போனீங்க. இன்றைக்கும் உங்கள் பையனுக்கு எம்பிக்கு தானே இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. கடந்த காலத்தில் வந்து நம்ம மருத்துவத்துறையில் பெரிய புரட்சி பண்ணாருன்னு உங்கள் பையன் அடிக்கடி ஒரே சொல்லிக்கிறாரு. கடந்த காலத்தில் அந்த மருத்துவக் கல்லூரிகள் நியமனத்தில் முறைகேடுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேஸ் இருக்கா இல்லையா? இதை வச்சு தானே ஒன்றிய அரசு உங்களுக்கு பயமுறுத்துது. அதுக்கு தான் நீங்கள் பணிச்சு போகிறீங்க. நேற்று சிவி சண்முகம் சொல்கிறாரு, முதல் நாள் வரைக்கும் எங்களோட பேசிகிட்டு இருந்தார், அடுத்த நாள் என்ன நடந்ததோ தெரியல, பிஜேபி கூட்டணிக்கு போனார். பிஜேபிக்கு சமூக நீதியை காப்பாற்றுது நீங்கள் சொல்கிறத யாராவது நம்ப முடியுமா? எல்லாத்தையும் தாண்டி ஒரு முதலமைச்சர் ஒரு என்ன பயனா மணிமண்டபம் அமைச்சு முதலமைச்சர் பேர் வாங்கிடுவார். ஏற்கனவே இவர் என்ன நினச்சாருன்னா, விக்கிரவாண்டியில் இவங்க ஏதோ ஒரு கணக்கு பண்ணாங்க, அதெல்லாம் அடித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க அதாவது இப்போ திமுகவை கண்டித்து போராடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்காமல் எதுலேயும் நான் கலந்துக்க மாட்டேன். அதாவது ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கிறது. போன தடவை, அதாவது போன தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஓரளவு எம்பியாக ஜெயிச்சிருப்பார். அதை விட்டுட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீங்களே. அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு ஆபத்து, இந்தியாவுக்கே பிஜேபி ஆபத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதை எதிர்த்து ஒன்றுமே கொடுக்காம நீங்கள் சமூக நீதி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நமக்கு ஒன்றுமே புரியலையே. இது தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, சர்வே எடுத்து அதில் எப்படி உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், அந்த இடஒதுக்கீடு கொடுத்தா நிற்குமா? இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசுகிறது என்னென்னா, நீதி கட்சி காலத்திலேயே, நம்ம பழைய வரலாறுமான நீதி கட்சி காலத்திலேயே சமூக நீதி பற்றி பேசிட்டாங்க தமிழ்நாட்டில். நம்ம பேசினதுக்கப்புறம் தான் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் பேசியிருக்காங்க. நம்ம தான் முதல்ல அதிகமான இடஒதுக்கீடே கொடுத்தோம். அப்போ எல்லா சமூகங்களுக்கும் நிறைய அவங்க இடஒதுக்கீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை எடுக்க வேண்டிய பிஜேபியை குறை சொல்லாமல் திமுகவை குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட்டே இல்லாத ஒன்றை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசினா, விவரம் தெரியாத சில பேர் வேணால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையாமல் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. இன்னொன்று சொல்கிறோம், இப்போ தமிழ்நாட்டில் வந்து சீமான் அவர்கள் பேசுகிறார், ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார். கரெக்ட், ஆக்ரோஷமாக பேசி முதல்ல நல்ல கட்சி வளர்ந்தது. இப்போ என்ன நிலைமை ஒரு சமீபத்தில் பேசுகிறதெல்லாம்? அதேமாதிரி நீங்கள் முதல்ல ஒரு காலத்திலலாம் பேசுனீங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு தமிழ்நாட்டையே ஒரு ஸ்தம்பிக்க வச்சு, வட தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சு எல்லாம் பண்ணிங்க. அது இன்றைக்கி வந்து அந்த வலிமை உங்கள்கிட்ட இருக்கா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முதல்ல வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசுகிறதே தவறுங்க. இது பேசினா இருக்கிற ஒரு 10 ஓட்டும் போயிடும். இது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் பேசியிருப்பீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நான் வந்து உள்ளே வந்தால் நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம். குரு அவர்கள் என்ன நிலைமை ஆச்சு? தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்தாரா இல்லையா அவர் பேசின பேச்சுக்கு? அதுக்கப்புறம் ஐயாவையே உள்ளே தூக்கி வச்சாங்களா இல்லையா? ஐயா வைகோவை தூக்கி உள்ளே வச்சு போடாகிடான்லாம் போட்டாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் இருந்தால் சர்வாதிகாரம்ங்கிறீங்க, இந்த மாதிரி அரசாங்கம் இருந்தால் மென்மையான அரசுங்கிறீங்க. மற்றபடி முதல்வர் அவரை பற்றி சொன்னது, அதாவது வந்து அவருக்கு வேறு வேலை இல்லை, அது வந்து சொல்லியிருக்க வேணாம் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய தப்பா அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பு இல்லை. அரசியல் இதோடலாம் ஐயாவும் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த விதத்தில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்படியே போனால் சொல்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. வார்த்தையை கவனமாக பேச வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.